டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய தாக்குதல் தளங்கள் எல்லாம் தயாராகிவிட்டன என்றும் அவர்கள் போர் தொடங்குவதற்கு முன்னர் எத்தகைய இடத்தில் இருந்தார்களோ அதே இடத்துக்கு வந்திருப்பதாக CNN செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய ஏவுகணைகள் உள்ள 18 நிலத்தடி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் இவற்றிலிருந்து ஏவுகணைகளை வெளியே கொண்டு வர முடியாமல் 50 வாசல்கள் அடைக்கப்பட்டு மண்ணால் மூடப்பட்ட நிலையில் இருந்தன. இதனால் இஸ்ரேல் அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல் கணிசமான அளவு குறைந்திருந்தது. இப்பொழுது அனைத்தையும் மண் தோண்டப்பட்டு மறுபடியும் அங்கிருக்கும் ஏவுகணைகளை பாவிக்கக்கூடிய நிலைக்கு ஈரான் வந்துவிட்டதாக அந்த செய்தி கூறுகின்றது. சேட்டலைட் படங்கள் இதை தெளிவாக காட்டுவதாகவும் CNN கூறுகின்றது. ஏவுகணைகள் கொண்டு வருவதை தடுப்பதற்காக இவற்றை சுற்றியிருந்த வீதிகள் எல்லாம் குண்டு வீசி பெரும் குழிகளை ஏற்படுத்தி இருந்தது இஸ்ரேல். இப்பொழுது அந்த குழிகள் எல்லாம் நிரவல் செய்யப்பட்டு ஏவுகணைகள் வெளியே வந்து தாக்குதலை நடத்துவதற்கு உரியவாறு சகல ஏற்பாடுகளையும் ஈரான் முடித்திருப்பதாகவும் கூறுகின்றார்கள். நிலத்தடி அறைகள் தாக்க முடியாத மிக மிக ஆழத்தில் இருப்பதும் 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் அங்கே முடக்கப்பட்டு கிடந்ததும் அதன் மேலிருக்கும் கொங்கிரீட் சுவர்களை துளைத்து செல்ல முடியாத சூழல் இருந்ததும் ஈரானுடைய பலமாக இருந்தது. இப்பொழுது அவைகள் தாக்குதலுக்கு வருவது பேச்சுவார்த்தை முறிவடைந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு இந்த ஏவுகணைகள் பாயப்போகின்றன என்பது அர்த்தமாகும். வார விடுமுறையில் ஈரானுடைய ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஈரானுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் இருக்கின்ற இடங்கள் மீதும் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா கூறியிருந்த வியாக்கியானம் சுய பாதுகாப்பிற்கான தாக்குதல் என்றும் கூறியிருந்தது. ஆனால் பாதுகாப்பு தளங்கள் எங்கே இருந்தன என்பதை அமெரிக்கா கூறுவதற்கு மறுத்துவிட்டது. மறுபுறம் ஈரானுடைய தாக்குதலும் அமெரிக்க தளங்கள் மீதும் குவைத் மீதும் சரமாரியாக நடைபெற்றிருக்கின்றன. திங்கட்கிழமையும் குவைத் மீதான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஏராளம் ஈரானுடைய ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் பறந்து வந்ததாகவும் அவைகள் சுடப்பட்டதாகவும் குவைத் முழுவதுமே அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது குறித்து டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்கப் ஊடகவியலாளர் குன்னார் வில்லும் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானை மிரட்டுவதற்கான தாக்குதல்களாகவே இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய நியாயமற்ற கோரிக்கைகளில் ஈரான் கையெழுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நியாயமற்ற தாக்குதல்கள் யுத்த நிறுத்த காலத்தில் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன என்பது அவருடைய கருத்துக்களினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. ஆனால் கொசுக்கடியை தாங்கியபடி ஒருவன் உறங்குவது போல இந்த தாக்குதல் ஈரானுக்கு பழக்கமாகிவிட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெரும்போர் ஒன்றிற்கு அவர்கள் தயாரில்லை என்பது ஈரானுக்கு திட்ட தெளிவாக தெரியும். எனவே ஈரான் இந்த தாக்குதல் பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. அமெரிக்காவிற்கு ஈரான் கடைசியாக விடுத்த 2 கோரிக்கைகள் அமெரிக்காவினால் நிறைவேற்ற முடியாதது. யுத்த நிறுத்தத்தை முறிப்பதை தவிர வேறு வழியற்ற நெருக்கடிக்குள் அமெரிக்காவை தள்ளி இருந்தது. முதலாவது ஈரானுடைய பில்லியன் கணக்கான டாலர்களை விடுவிப்பு செய்ய வேண்டும். இரண்டாவது கோர்முஸ் நீரிணை ஈரானுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் அமெரிக்காவினால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மறுபுறம் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டேன் என்று கூறுவது ஒரு பொய்யான நாடகம். அதை எப்படி ஈரான் கடைபிடிக்கும் என்பதற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இந்த நிலையில் சர்வதேச ரீதியாக ஆயிலினுடைய விலை மறுபடியும் ஏறி இருக்கின்றது. 3% உயர்வடைந்திருக்கின்றது. குறைந்திருந்த விலை மறுபடியும் ஒரு பீப்பாய் $94 உயர்வடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எதிர்க்கட்சியாகிய டெமோக்ராட் கட்சியினரே இத்தகைய பின்னடைவுகளுக்கெல்லாம் காரணம் என்று கூறி அவர்களை கண்டித்திருக்கின்றார். தான் பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் போருக்கு போகவும் முடியாதவாறு போருக்கு சென்றால் பேச்சுவார்த்தையே முக்கியம் என்றும் பேச்சுவார்த்தைக்கு சென்றால் போரே முக்கியம் என்றும் தான் எதை செய்கின்றேனோ அதற்கு எதிரான கருத்துக்களை கூறி தன்னை குழப்பி வருகின்றார்கள் என்று அவர்கள் மீது கடும் சீற்றத்தை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய 2 பிரபல அரசியல் விமர்சகர்கள் பிரிட்டனுக்கு வரக்கூடாது என்று அவர்களுக்கு விசா இல்லை என்று பிரிட்டன் தடை விதித்திருக்கின்றது. பொதுமக்களினுடைய நன்மதிப்பு பொது நலனுக்கு இவர்களுடைய வரவு நல்லது அல்ல என்று விசாவை மறுத்த பிரிட்டனுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இதில் ஒருவர் செங் உய்குர், இன்னொருவர் ஹசன் பிக்கர், அரசியல் கருத்து நேரடி ஒளிப்பதிவாளர். இந்த
இருவரும் அமெரிக்காவிலும் உலகத்திலும் மிகப்பெரிய அரசியல் நாடகத்தையும் மிகப்பெரிய அரசியல் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி பெருந்தொகையானவர்களினால் பார்க்கப்பட்டு வருகின்றார்கள். இங்கிலாந்தில் SXSW என்ற லண்டன் பெருவிழாவில் இவர்கள் இருவரும் பேச அழைக்கப்பட்டிருந்தார்கள். உலகத்தின் பல தளங்களில் இருந்து பல எதிர்கருத்தாளர்கள் வந்து அங்கு பேச இருந்தார்கள். இதை பிரிட்டன் விரும்பவில்லை. அதனால் தான் விசா மறுத்திருக்கின்றது. ஆனால் இவர்கள் இருவரும் பிரிட்டனுக்கு பயப்படவில்லை. இஸ்ரேலை தாங்கள் விமர்சித்த காரணத்தினால் பிரிட்டன் பயப்படுகின்றது தங்களை உள்ளே எடுக்க என்றும், இந்த தடைகளானது நாங்கள் இன்னமும் சுதந்திரமான ஒரு நாட்டில் தான் வாழ்கின்றோமா என்ற கேள்வியை எழுப்புவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் என்கின்ற நாட்டிற்காக தமது சொந்த மேற்கு நாட்டில் வாழும் பிரஜைகளுக்கான விசாவையே தடுக்கின்ற அவலமான நிலைக்கு பிரிட்டன் சென்றிருக்கின்றதா என்றவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். டெங் உய்கூர் இது பற்றி கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிய அரசினுடைய தூண்டுதலாலேயே இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்றும், இஸ்ரேல் என்பது ஓர் படுகொலை பாசிச நாட்டு அரசாங்கமாகும். அவர்களுடைய விருப்பத்திற்காக பிரிட்டன் மக்களினுடைய ஜனநாயக உரிமையை காட்டி கொடுக்கின்றார்கள் என்றும், விரைவில் நாம் அனைவரும் இஸ்ரேலியர்களாக மாறினால்தான் தங்களுக்கு விசா தருவார்கள் போலிருக்கின்றது என்றும் கடுமையாக சாடியிருக்கின்றார். இவர்கள் இருவரும் துருக்கி வம்சாவளியை பின்னணியாக கொண்டவர்கள். ட்விட்ச் இணைய நேரடி தளத்தில் 30 லட்சம் பார்வையாளர்கள் ஹசன் பிக்கருக்கு இருக்கின்றது. சர்ச்சையான பேச்சுக்களை இவர் பேசி வருகின்றார். இஸ்ரேலை விட தான் ஹமாஸ் அமைப்பை 1000 மடங்கு அதிகமாக நேசிப்பதாகவும், தன்னுடைய வாக்குச்சீட்டு ஒவ்வொரு தடவையும் ஹமாஸுக்கு தான் என்றும் இவர் கூறியிருக்கின்றார். தான் யூதரை எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் இஸ்ரேலை எதிர்க்கின்றேன் என்றும் பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். இவர்கள் இருவரும் இங்கிலாந்து வருகின்றார்கள் என்றதும் சலசலப்பு ஏற்பட்டது. இங்கிலாந்தினுடைய தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் டேவிட் டெய்லர் கடும் போர்க்குரலை கிளப்பினார். அங்கிருக்கும் யூத அமைப்புகளும் இவர்களுடைய வருகையை எதிர்த்தது. அதேவேளை SXSW அமைப்பினர் உலகம் முழுவதிலும் இருந்து பலரை நாங்கள் அழைக்கின்றோம் அவர்களுடைய கருத்துக்களை கூறுவதற்காக. இதில் இஸ்ரேல் அமெரிக்கா என்ற பேதம் தங்களுக்கு கிடையாது என்கின்றார்கள். இந்த இடத்தில் தான் ஈரான் இவர்களை நம்புவதை விட போரே சிறந்தது என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது. இந்த போரினுடைய பாதிப்புகள் உலகளாவிய ரீதியில் பலவேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இன்றைய டென்மார்க் செய்தியில் டெனிஸ் கிரவுன் என்று கூறப்படுகின்ற டென்மார்க்கினுடைய பன்றி வெட்டும் இறைச்சி தொழிற்சாலை தன்னுடைய 800 வேலையாளர்களுக்கு வருகின்ற 2-3 வருடங்களுக்கு உள்ளாக வேலை நீக்க கடிதத்தை வழங்கி 500 மில்லியன் குரோனர்களை மீதம் பிடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. நிர்வாகம் கூறுகின்ற பொழுது தமது நிறுவனத்தை நிறுவன ரீதியாக இப்போது இருக்கின்ற AI தொழில்நுட்பங்களை இணைத்து அதிநவீனமயப்படுத்துகின்ற பொழுது அதிகமான பணியாளர்கள் தேவையில்லை என்று குறிப்பிடுகின்றது. இதுபோல நோர்வே நாடும் இப்போது இருக்கின்ற பைத்தியக்கார உலகத்தை நம்பி நோர்வே தனியே இருக்க முடியாது என்றும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர இருப்பதாகவும் நோர்வேயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே 2 தடவைகள் இந்த வாக்கெடுப்பில் நோர்வே தோல்வியடைந்தாலும் கூட நோர்வேயினுடைய மீன்பிடி தொழிலுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருகின்ற பொழுது பாதிப்பு வரும். ஐரோப்பாவினுடைய மலிவு விலை மீன்களுடன் நோர்வேயினுடைய மீன் சந்தை போட்டியிட முடியாமல் வரும் என்பதனால் நோர்வே பின்னணியில் நின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் நோர்வே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதாக இருந்தால் 30 தலைப்புகளில் இருக்கின்ற விவகாரங்களில் அது ஒத்து செல்ல வேண்டும். அப்படியான தன்மை நோர்வேயிடம் இருக்கின்றது. எனவே நோர்வேயை சேர்ப்பதில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் முடிவடைய பல ஆண்டுகள் செல்லும் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் நோர்வே என்ற நாடு ஐரோப்பாவில் இணைவதில் உக்ரைன் துருக்கியை போல அதற்கு எந்த தடையும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.